ஹலோ ஐஸ், இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன 32 மாலசானா ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு குடும்பம் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு குடியேறி வராங்க. ஆரம்பத்துல நல்லா இருக்கு, போக போக அந்த வீட்டுக்குள்ள நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. யாரோ ஒருத்தங்க அவங்கள கொலை செய்ய முயற்சி பண்றாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு, யார் இதெல்லாம் பண்றான்னு சொல்லி ஈரணி கண்டுபிடிக்கும் போது படத்தோட எண்ட்ல வேற ஒரு ட்விஸ்டை வச்சு சூப்பரா முடிச்சிருப்பாங்க. சோ இப்ப அங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்துருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல 1972 காலகட்டத்தை காமிக்கிறாங்க. அங்க ஒரு பில்டிங் இருக்கு. அதுல 32AB அப்படின்னு சொல்லி ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ அதுக்கு மேல இருக்கிற ஒரு பில்டிங்ல ஒருத்தங்க தங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பசங்க ஸ்கூல் கிளம்பும் போது அண்ணன் கிட்ட கோலி இருக்கு, அண்ணா கூடுறான்னு சொல்லி தம்பி புடுங்கும் போது அதுக்கு தவறி 32B அப்படின்ற ஒரு அமானுஷமான அபார்ட்மெண்ட் கீழே வந்து விழுகுது. இதை பார்த்து அண்ணன் எடுக்காம ஒரு நிக்கிறான். தம்பிக்காரன் நான் அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்ட போறான். இப்போ அந்த கோலி அந்த ரூம்குள்ள போகுது. ஆனா அண்ணனும் அம்மா அதுக்குள்ள போக கூடாது, அங்க ஒரு வயசான பாட்டி இருப்பாங்கன்னு சொன்னாங்களேடா, போகாத அப்படின்றத அவன் சொல்றான். பரவாயில்ல, நான் எடுக்கதான் போறேன்னு போகும்போது கதவு தானா ஓப்பன் ஆகுது. இப்ப அவனும் பொறுமையா உள்ள நடந்து போறான். அங்க ஒரு லேடியோட போட்டோ இருக்கு. இப்போ அது இன்னொரு பெட்ரூம் குள்ள நகர்ந்து போகுது. அங்க ஒரு லேடி சேர்ல ஆடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போறான். எனக்கு அந்த கோலி வேணும், நான் அதை எடுத்துக்குவான்னு சொல்லிட்டு கிட்ட வரான். இப்போ அவங்களோட தலை டமான கீழே விழுகுது. அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களோட சடலம் ரொம்ப நாளா இந்த ரூம்குள்ள இருக்கு. இந்த விஷயம் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாருக்குமே தெரியல. இப்போ 4 வருஷங்கள் கழிச்சு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு குடியேற ஒரு ஃபேமிலி வராங்க. அப்பா அம்மா, அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க, ஒரு தாத்தாவும் இருக்காங்க. இப்ப அங்க ஒரு பர்சன் வராரு. இவர் தான் உங்களுக்கு இந்த வீட்டை வித்திருப்பாரு. அவரும் இந்த வீட்டை காமிக்கணும் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இது ரொம்ப பழமையான வீடு, வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட கீயை ஓபன் பண்ண கையெல்லாம் நடுங்குது. ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் காமிக்கிறாங்க. இந்த ஃபேமிலி கிராமத்துல இருந்திருப்பாங்க. பட் பினான்சியல் இஷ்யூனால அவங்களோட சொத்து, அவங்களோட நிலத்தை எல்லாத்தையும் வித்துட்டு இந்த அபார்ட்மெண்ட்டை வாங்கி இங்க சிட்டில வாழலாம்னு சொல்லி வந்திருப்பாங்க. அந்த ரூம் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தவங்க பாத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம படத்தோட ஹீரோனைய காமிக்கிறாங்க. இவங்க அந்த இருக்கிற லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது அவங்க தம்பி ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இது அவன் கிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்றத சொல்லும் போது அவன் அந்த லெட்டரை பாக்குறா. இல்ல நான் அதை படிக்க வேணும்னு சொல்லிட்டு அவன் வேகமா வந்து போயிடறான். ஹீரோனிக்கு கிராமத்துல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க அந்த லெட்டர் எழுதி கொடுத்திருப்பாங்க. சோ ஹீரோனி அதை பத்திரமா வச்சுட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வரா. இங்க அவளோட அப்பா அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறாங்க. வீடு ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆல்ரெடி இந்த வீட்டுல ஒரு பாட்டி இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட பொருட்கள் எல்லாம் இந்த வீட்டுல தான் இருக்கும். அவங்களுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்ல, அதை எடுத்துட்டு போக யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அதனால இந்த அபார்ட்மெண்ட் அவங்க கிட்ட கொடுக்கும் போது பொருளையும் நீங்க வச்சுக்கோன்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் அவங்க அப்பா பாப்பாரு, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, நம்ம இருமேட்டிங் ஒரு புது வாழ்க்கையா வாழ ஆரம்பிக்கலாம். இப்ப எல்லா லொக்கேஜும் எடுத்து வைப்பாங்க. அப்படி எடுத்து வைக்கும் போது ஹீரோயின் என்னோட ரூம் எங்கம்மா இருக்குன்னும் போது அந்த கார்னர்ல இருக்கு, போய் பாருமா அப்படின்வாங்க. அந்த ரூம்குள்ள போறாங்க. ரொம்ப அமைதியா ரொம்ப டார்க்கா இருக்கு. அவங்க கொஞ்சம் பயமா இருக்கு. நாங்க இந்த குட்டி பையன், இவன் தான் லாஸ்ட் பையன், அக்காவை பயமுத்துட்டு அப்படின்னு சொல்லி வேகமா அங்க வந்து ஓடிப்பான். இவங்களும் அவங்க ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. அப்போ கபோர்ட்ல பழைய ஆடைகள்லாம் இருக்கும். அப்ப அவங்க அம்மா ரூம்குள்ள வராங்க. எதுக்கு நீ கதவு லாக் பண்ணி வச்சிருக்க? அப்போ அவங்க கிட்ட சொன்னார்ல லாக் பண்ண கூடாதுன்னு. இது என்னோட ரூம், நான் எப்படி ஆனா லாக் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாம அவர் என்ன அப்பான்னு சொல்லாதீங்க, நீங்க மட்டும் தான் எனக்கு அம்மா அப்படின்றத சொல்றாங்க. அதாவது இவங்க அம்மா இப்ப செகண்ட் மேரேஜ் பண்ணிருப்பாங்க போல. கபோர்ட்ல இருக்கிற துணி எல்லாம் அவங்க தூக்கி போறாங்க. அவங்க அம்மா நல்லாதான் இருக்கு, இதை வேணா எடுத்துக்கோணும் போது இந்த துணி எனக்கு வேண்டாம் போது அங்க ஒரு கிரீன் கலர் டாப் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மத்த எல்லாத்தையும் கிளீன் பண்ணி டஸ்ட்பின்ல போட போவாங்க. அந்த ஏரியாவே கொஞ்சம் வித்தியாசமா அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா கிராமத்துல வாழ்ந்தவங்க. இப்ப அவங்க தம்பியை காமிக்கிறாங்க. அவன் அமைதியா அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான். இப்போ அவன் ஸ்மோக் பண்ணும் போது ஜன்னல் வழியா ஏதோ சவுண்ட் கேட்கும். எட்டி பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்கும். அங்க ஒரு லேடி இருப்பாங்க. அதை பார்த்தா ஐயா இங்க ஒரு லேடி இருக்குனால சைட் அடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அங்கேயே எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்ப ஹீரோனி அவங்க கிட்ட அந்த ஒரு பேப்பரா பார்ப்பாங்க. ஹீரோனிக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு, ஃப்ளை அட்டெண்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லிக்க மாட்டா. இப்போ அவங்க அம்மா வராங்க. இங்க பாரு, அப்பவும் நானும் வேலைக்கு போறோம், தம்பியும் தாத்தா எல்லாரையும் நீ தான் பாத்துக்கணும். இப்போ நைட்டு அவங்க தம்பி அவதான் குளிப்பாட்டி ட்ரெஸ் போடும் போது துணியை தொட்டு பாக்குறான். அங்க வச்சு துணி காணாம போயிடுது. அவங்க தாத்தாவும் இருக்க மாட்டாங்க. ஏன்னாச்சுன்னு சொல்லி பாத்ரூம்ல போனா அவர் இந்த ட்ரெஸ் கையில வச்சுட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பான். டக்குன்னு இப்ப அவன் தம்பி இந்த ரூம் லாக் ஆயிரும். அவ அக்காக்கு பயம் வந்துடும். என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரஃபி கதவு தர அப்படின்னு சொல்லி தட்டிட்டு இருப்பா. ஒரு சவுண்டும் கேட்காது. இப்போ அவன் அந்த டோரோட கீழே எட்டி பார்க்கும் போது அங்க ஒரு கால் வரும். அந்த காலை பத்தா பயந்து போயிருவா. அப்பா அம்மா இங்க வாங்க, தம்பி மாட்டிக்கிட்டான், கதவு திறக்க மாட்டேன்றான். அவங்க அப்பா கதவு உடைச்சிட்டு வந்து பார்த்தா ஜன்னல்ல அவன் உட்காந்துட்டு இருப்பான். அவங்களுக்கு பயம் வந்துடும். டக்குனு அவனை பிடிச்சு உள்ள உட்கார வச்சிருவாங்க. அவங்க அக்காவை பிடிச்சி அவங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. போயிருவாங்க. அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவ கொஞ்சம் அப்செட்டா இருப்பா. அவ ரூமுக்குள்ள போயிருவா. அடுத்த நாள் காலை அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போயிருவாங்க. அவங்க அம்மா ஒரு ஷாப்ல சேல்ஸ் பர்சனா இருக்காங்க. அவங்க அப்பா ஒரு கார் மெக்கானிக்கா ஒர்க் பண்றாரு. அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எங்க ஹீரோனியும் எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறா. தம்பி அவதான் பாத்துக்கணும்னு சொல்லி அவனுக்கான போட்டோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருவா. இப்போ அவனோட 2வது தம்பியை பாக்கிறதுக்காக போவாங்க. பார், எனக்கும் இந்த இடத்துல இருக்க பிடிக்கல, உனக்கும் பிடிக்கலன்னு தெரியும், ஆனா நம்ம இங்கதான் இருந்தாகணும், ஒழுங்கா வேலையை தேடி போ, பழைய விஷயத்த நினைச்சிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அங்க வந்து போயிடுவாங்க. இப்போ அவர் ரொம்ப சோகமா இருக்கும் போது திடீர்னு அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஜன்னல் வழியா ஒரு லெட்டர் இவனுக்கு வரும். அதுல என்னோட பேர் கிளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை மட்டும் வந்திருக்கும். இவ
இவன் அந்த பொண்ணாதான் எழுதியிருப்பான்னு சொல்லிட்டு உடனே அவனோட பேரை எழுதி கொடுக்குறான். வெயிட் பண்றான், ஆப்போசிட்ல இருந்து இந்த ரிப்ளை வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பேப்பர் பறந்து வருது. உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அதுல இருக்கு. அவன் ரொம்ப குஷி ஆயிடுறான். அதே நேரத்துல இங்க அவங்க அக்கா வேலை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு டம்மான்னு ஒரு சவுண்டு கேட்கும். வேகமா வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கா, ஒழுங்கா எல்லாத்தையும் சாப்பிட்டு வைக்கிற அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவங்க தாத்தா வெளியே போயிருவாரு. அவளும் அவங்க தாத்தா வெளியே போறாங்கன்னு சொல்லி வேகமா கீழே இறங்கி, தாத்தா எங்க போறீங்க, நம்ம வீடு அங்க இருக்கு வாங்க, நம்ம நான் விவசாயம் பண்ண போறேன். என்னது விவசாயமா, நம்மளோட நிலத்தெல்லாம் நம்ம வித்தாச்சு தாத்தா. சரி அப்ப கன் எடுத்துருவா. கன்னா அதெல்லாம் இல்ல தாத்தா, நீங்க இப்ப வீட்டுக்கு வாங்க. அவனை தூக்கிட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எனக்கு வினோதமா இருக்கு. இப்போ அந்த பில்டிங்கை எட்டி பாக்குறான். அவங்க தாத்தாவை வேகமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. இப்போ அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. அவன் டிராயிங் பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு கோலி அவன் கிட்ட வரும். அதை பார்த்து அழகா இருக்கன்னு கையை எடுத்து வச்சுப்பான். இப்போ பெட்ரூம்ல இருந்து பாட்டு சவுண்டு கேட்கும். உள்ள போய் பார்த்தா டிவி ஆன்ல இருக்கும். அவனுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு போயிட்டு இருக்கும். அது கேட்டுட்டே இருக்கும்போது இப்போ ஒரு பப்பட் அங்கிட்ட பேசான். எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் கூட அது பேச ஆரம்பிக்கும். அவன் ஃபர்ஸ்ட் பயப்படான், அதுக்கத்த கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிப்பாது. அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அவ உனக்கு நிறைய விளையாட சொல்லி தருவா, நீ அவளை பார்க்க வரியா அப்படின்னு கேட்கும்போது அந்த குட்டி பையனுக்கு பயம் வந்துடும். டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிடுவா. இப்போ அவன் பக்கத்துல இருந்த அந்த சேர் ஆட ஆரம்பிக்கும். டிவி வழியா அந்த சேர்ல யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி அவனுக்கு தெரியுது. பயந்து அங்க வந்து போக பாக்குறான். இப்போ டக்குன்னு ஒரு பெரிய கை வந்து அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது. ஹீரோனி அவங்க தாத்தாவை கூப்பிட்டுட்டு மேல வரான். வந்து அவன் குட்டி பையனை தேடி பாக்குறான். அவன் எங்கேயுமே காணும். எல்லா இடத்தையும் தேடி பாக்குறான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு அவனுக்கு தெரியல, பயந்து போயிடறான். அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கால் பண்றான். அவங்களும் வந்து போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் எல்லாத்தையும் நாங்க தேடி பார்த்துட்டோம், அந்த குட்டி பையன் எங்க போயிருக்கான்னு தெரியல, நாங்க இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க போயிடுறாங்க. ஹீரோனி அந்த குட்டி பையன் லாஸ்ட் வரைஞ்ச அந்த இமேஜை பாப்பா. அதுல ஜன்னல்ல யாரும் நிக்கிற மாதிரி அவன் கிறுக்கி வச்சிருப்பான். அவளுக்கு கொஞ்சம் பயம் வந்துடும். இப்போ ஒரு கால் வரும். அந்த கால் அட்டென்ட் பண்ணா அந்த குட்டி பையன் பேசுவான். அக்கா நான் இங்கதான் இருக்கேன், எங்கடா இருக்க கரெக்டா சொல்லும் போது எந்த இடம் தெரியல ஆனா இருட்டா இருக்கு அப்படின்னு கத்துவான். இப்போ பக்கத்துல இருந்த ஒரு அபார்ட்மெண்ட் வந்து சவுண்ட் கேட்குது. ஹீரோனி கண்டுபிடிச்சிருவான். வேகமா வெளியே போய் அந்த அபார்ட்மெண்ட் கதவை தட்டுவா. ஆல்ரெடி மேல தங்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி கத்துக்கிட்டே இருக்கேன், எங்களை தூங்கவே இல்லைன்னு சத்தம் போடுவாங்க. இப்போ அவங்க அப்பா வந்து என்ன ஆச்சுன்னு போது தம்பி இங்கதான் இருக்கான், குரல் இங்கதான் கேக்குதுன்னு போது கதவு உடைச்சிட்டு எல்லாம் உள்ள போய் பார்ப்பாங்க. அப்படி எல்லாம் உள்ள போய் பார்க்கும்போது அந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கும். இப்போ அந்த குட்டி பையனோட கால் தடையை மட்டும் அவங்க அப்பா அம்மா பார்த்துப்பாங்க. அந்த வழியா நடந்து போவாங்க. ஆனா ஆப்போசிட்ல பெரிய ட்ராக் இருக்கும். இதுக்கு அடுத்தது வழி இல்லையே, அவன் எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா அவங்க தம்பி வருத்தப்பட்டு இருப்பான். அதே இடத்துல ஹீரோனி வித்தியாசமான குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். வேற ரூம் குள்ள போவாங்க. அந்த இடத்துல ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் அந்த குட்டி பையன் நிக்கிற மாதிரி உருவம் தெரியும். கிட்ட போவாங்க. இப்ப அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே போகுது. அங்க ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்கும். அது ஹீரோனி அப்படியே பிடிக்க வரும். இப்ப ஹீரோனி கத்தி கதறுவா. அவங்க அப்பா அம்மா வந்துடுவாங்க. என்ன ஆச்சுன்னும் போது ஸ்கிரீனுக்கு பக்கத்துல ஒண்ணுமே இல்லையே, என்ன பார்த்து பயப்படுற நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலை அவங்க அம்மாக்கு வேலைக்கு போகிற மூடே இருக்காது. அவங்க பையன் வேற காணாம போயிட்டு வீட்டுல நடந்துகிட்டே இருக்கேன், எனக்கு இந்த வீட்டை சுத்தமா பிடிக்கல, நம்ம பேசாம கிராமத்துக்கே போயிடலாமான போது இல்ல நம்ம அங்க போனா நம்ம வாழவே முடியாது, நம்ம கஷ்டப்பட்டு இன்னும் உழைக்கலாம், இதுதான் நம்மளுக்கான ஃபியூச்சர், இங்கதான் இருந்தாகணும், நீ ரொம்ப யோசிக்காத, நீ வேலைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அங்க போயிடுவார். அதே இடத்துல இங்க ஹீரோனி அவர் ரூம்ல இருந்த ஒரு டைரியை பார்ப்பா. அந்த டைரியில ஒரு போன் நம்பர் மட்டும் எல்லா பக்கமும் எழுதி இருக்கும். இந்த போன் நம்பர்ல இருக்கிறவங்க கால் பண்ணா இந்த வீட்டுல ஆல்ரெடி இருந்த லேடியை பத்தி தெரிய வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுவா. மாலசானா ஸ்ட்ரீட்ல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல தங்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அவங்க டக்குன்னு போனை வச்சிருவாங்க. அதே இடத்துல அவங்க அம்மா வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களால நடக்க முடியாது, சேர்ல இருப்பாங்க. அவங்க விசில் மட்டும் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோனி அம்மாக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு ஓகே தானே, ஏதாவது பிரச்சனையானும் போது அவங்க பின்னாடி ஒரு பாட்டு இருப்பாங்க. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, இவன் என் பொண்ணுதான். புது ஆளை பார்த்தா கொஞ்சம் சத்தம் விடுவா. அதுலயும் உங்ககிட்ட ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் இருக்கு, அது அவளுக்கு தெரிய வந்திருக்கான இன்னும் சவுண்டா கத்துறான போது இதை வச்சுக்கோங்க, அவங்க குழந்தைகிட்ட இந்த வாசிங்கன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் கொடுப்பாங்க. இந்த வீட்டுல இருக்கிற ஹீரோனோட தம்பிக்கு ஒரு லெட்டர் திரும்பவும் அந்த சைட்ல இருந்து வந்திருக்கும். அதை எடுத்து பார்க்கும்போது உன்னோட தம்பி காணாம தானே போயிட்டான் அப்படின்னு வரும். ஆமா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, நீ எழுதி அனுப்பும் போது அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், நீ பேஸ்மெண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் மட்டும் வந்திருக்கும். இவனும் வேகமா அந்த பேஸ்மெண்ட் கீழே வருவான். ரொம்ப இருட்டா இருக்கும். லைட் விட்டு விட்டு ஏறியாரு. கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போவான். இப்போ யாரோ கத்துற சவுண்டு கேட்கும். கதவெல்லாம் டக்குன்னு லாக் ஆயிரும். அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கண்ணாடியில ஏதோ ஒரு பொண்ணோட உருவம் வரும். அவன் பயந்து போயிடான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவன் மேல ஏதோ ஒரு உருவம் நின்னு கட்டி பிடிக்கிற மாதிரி தோணும். டக்குன்னு லைட் கீழே விழுந்துடும். எடுத்து ஆன் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்கும். அவன் அப்படியே பிடிக்க வரும். அவன் கத்தி அலறி அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுவான். இப்ப ஹீரோனிய வீட்டுக்கு தேவையான காய்கெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வருவா. இடம் ரொம்ப அமைதியா இருக்கும். இப்போ அவளுக்கு கொஞ்சம் வினோதமா தோணும். டக்குன்னு கொமட்ட ஆரம்பிப்பா. பாத்ரூம்குள்ள வேகமா போய் வாந்தி எடுத்துக்கிட்டு வயிற்றப்பா. அவ வயிறு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். அங்க சில தழும்புகள்லாம் இருக்கும். இது அவளுக்கு வினோதமா இருக்கும். இது வரைக்கும் இப்படி வந்தது இல்லையே அவ யோசிச்சுட்டு இருப்பா. இப்போ கிச்சனை யாரும்
சமைக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா அவங்க தாத்தா. ஆனா அந்த கதவு வழியா இருக்கிற கண்ணாடியில பார்க்கும் போது அது பேய் மாதிரி இவ கண்ணுக்கு தெரியும். கதை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க தாத்தா நிக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளவு கிட்ட போவா. அந்த அடுப்புல இருந்து பொருட்கள் எரிய ஆரம்பிக்குது. தாத்தா என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஆஃப் பண்ணி வைப்பா. இப்போ அவங்க தாத்தா அந்த குட்டி பையன் வாய்ஸ்ல பேசுவாங்க. இப்போ உனக்கு ஒரு கால் வரும், அந்த காலை நீ எடுத்தாதாக்க என்ன உன்னால காப்பாற்ற முடியும் அப்படின்ற குரல் கேட்கும். இப்ப டக்குன்னு ஒரு கால் ரிங் ஆகுற சவுண்ட் கேட்கும். வேகமா போய் அந்த போன் எடுப்பான். இந்த போன்ல இருந்து கால் ஈரணிக்கு மட்டும்தான் வரும். அது மட்டும் இல்லாம இந்த போனோட ஒயர் கனெக்ட் ஆகவே இருக்காது. பேய் தான் இந்த போன்ல இவகிட்ட பேசும். இப்போ அது உனக்கு உன் தம்பி வேணும்னா இப்ப வந்து எடுத்துக்கோ அப்படின்னு கத்திட்டு போனை வச்சிடும். இப்ப டக்குன்னு அவன் தம்பி அலற சவுண்ட் கேட்கும் அந்த ரூம்ல இருந்து. வேகமா அவ ஓடி போய் பாப்பா. ஆப்போசிட்ல ஒரு கடிகாரம் இருக்கும். அந்த கடிகாரத்துல அவனோட தம்பியோட கை தெரியும். இதை பார்த்து அவன் கண்ணாடிக்கு அந்த பக்கம் தான் அவன் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு கண்ணாடி உடைச்சிட்டு தம்பியை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவான். அவங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. டாக்டரும் அவன் அதிர்ச்சியில இருக்கான், அதனால பேசாம இருக்கான், கொஞ்ச நாள் அவனை ரிலாக்ஸா விடுங்க, அவனே பேச ஆரம்பிச்சிருவான், அவனோட ஹெல்த்ல எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்து போயிருவாங்க. இப்ப அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நைட் அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட நம்ம பேசாம திருமணம் பண்ணிக்கலாமே அப்படின்னும் போது இப்போதே எனக்கு ஐடியா இல்லை, அதெல்லாம் பத்தி பேசாத அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணாம தான் ஃபேமிலியாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவர் வேணும்னு சொன்ன உடனே அவங்க அம்மா ரொம்ப அப்செட் ஆயிருவாங்க. நான் இங்க போறேன்னு சொல்லிட்டு நடந்து போவாங்க. இப்போ அவங்க பொண்ணு கண்ணாடியை பார்த்து ரொம்ப சோகமா இருப்பான். என்னாச்சுமா உனக்கு போது அவ ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவா. அதாவது அவ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்ல வருவா. இல்லம்மா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவ ரூம்குள்ள போயிடுவா. இப்போ அவ பூச்சி மருந்து குடிச்சிடலாம், அந்த குழந்தைய அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை கலந்து வச்சுக்கிட்டு இருப்பா. அதே இடத்துல இங்க அவங்க அம்மா குட்டி பையன் கிட்ட கட்டி பிடிச்சு தூங்குவாங்க. அவன் திடீர்னு பயப்பட ஆரம்பிச்சிருவான், நடுங்க ஆரம்பிப்பான். என்னடாச்சு ஏதாவது பாக்குறியா நீ? ஆமாமா அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவன் கை காமி. இதை பார்த்து அவங்க அம்மா என்னதா அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பார்ப்பாங்க. டக்குனு ஒரு பொண்ணோட உருவம் அங்க வர பார்த்து பயந்து போயிடுவாங்க. அதே நேரத்துல இங்க அவங்க தம்பி தூங்கிட்டு இருக்கும் போது நிறைய லெட்டர்ஸ் அந்த சைட்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும். அவன் பார்த்து பயந்துட்டு எழுந்துக்காம படுத்துட்டே இருப்பான். எங்க ஈரனியும் அந்த விஷயத்தை குடிக்கலாம்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. இப்ப டக்குனு அவ கையில இந்த பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிரும். வீட்டோட கரண்ட் ஆஃப் ஆயிரும். உங்க அப்பாவும் இது பழைய வீடுனால இதே பிரச்சனையா போச்சுன்னு சொல்லிட்டு மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ணலான்னு வருவாரு. இப்போ அந்த இடத்த யாரோ வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு போற மாதிரி தெரியும். அவங்க பொண்ணா இருக்கும்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போவாரு. ஆனா அது அவங்க பொண்ணு இல்ல, ருப்பே. அங்க இருக்கிற ஏதோ ஒரு பொருளை அதை பார்த்து தட்டிக்கிட்டு தடவிட்டு இருக்கும். டார்ச் லைட் ஆஃப் ஆகும். உங்க அப்பா பயந்து போயிருவாரு. என்கிட்ட வராதன்னு வர அந்த போய் கட்ட அவர் கிட்ட வரும். அங்கிருந்து விலகி ஓடி போயிருவாரு. எங்க அவங்க அம்மா ஒரு பக்கம் ஓடி வருவாங்க, அந்த பையன் ஓடி வருவான். எல்லாமே மாத்தி மாத்தி ஓடி கதவு கிட்ட வந்து நின்றுவாங்க. ஆனா ஹீரோனியால மட்டும் அந்த கதவை விட்டு வெளியே வர முடியாது. கதவு லாக்ல இருக்கும். ஹீரோனி கிட்ட அந்த பேய் அது என்னோடது, நீ ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும். ஹீரோனியால அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு வர முடியாது, கத்திட்டே இருப்பா. இப்ப டக்குன்னு அவன் தம்பி வந்து கதவு உடைச்சு அக்காவையும் காப்பாத்திடுவான். இப்ப குடும்பமே சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே வந்து நின்றுவாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அமானுஷம் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. அன்னைக்கு நைட்டே வேற ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க, அங்க ஸ்டே பண்ண நினைக்கிறாங்க. நைட் எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. அடுத்த காலைல அவங்க அப்பா அம்மா காசு தேவைப்படும், அது மட்டும் இல்லாம அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இதுக்கடுத்து போக வேணாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த அபார்ட்மெண்ட் வாங்கினவங்க கிட்ட போவாங்க. இரண்டோட அப்பா அம்மா ஆல்ரெடி லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல சில காசு இன்னுமே அவங்க கட்டணும், அதனால இன்னும் கொஞ்சம் கடன் இருக்கு. ஆனாலும் அவங்க எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்கும் போது இங்க பாருங்க ஆல்ரெடி நீங்க பணம் தர வேண்டியது இருக்கு, இப்போதைக்கு நீங்க அந்த வீட்டை விற்கவும் முடியாது, எங்கிட்ட கார் இருக்கு, அந்த காரை வித்து உங்களுக்கு தேவையான பணத்தை முழுசா செட்டில் பண்றேன், எங்களுக்கு அந்த வீடியோ வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அங்க இருந்து வெளியே வந்துடுவாங்க. இப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரு கால் வரும் ஆபீஸ்ல இருந்து அவரை வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க. இதை நினைச்சு ரொம்ப டிப்ரெஷனா இருப்பாரு. அவங்க மனைவி இங்க பாருங்க என்ன வேணா நடக்கட்டும், என் குழந்தைகளை கூட்டிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நான் வர மாட்டேன், யாரு நீ இப்ப வந்து வீட்டுக்குள்ள போலன்னா நம்ம எங்க தங்குறது, காருக்குள்ளேயே தங்க முடியும், அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு போது அந்த வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி ஆபீஸ்க்கு போவாங்க. ஆல்ரெடி இரண்டோட அம்மாக்கு ஒரு லேடி கார்டு கொடுத்திருப்பாங்க. அவங்க கிட்ட போனா இந்த பேரை நம்மளால விரட்ட முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸை தேடிட்டே இருப்பாங்க. அப்படி தேடும் போது அவங்களுக்கு அட்ரஸ் கிடைச்சிடும். அவங்களோட வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த லேடி பார்ப்பாங்க, எனக்கு தெரியும் நீ என்ன தேடி வருவேன், ஆனா இவ்வளவு லேட்டா வந்திருக்கேன், சரிவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போவாங்க. இரண்டோட அம்மாவும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு என் வீட்டுல ஒரு ஆவி இருக்கு, அது என்னோட பொண்ணு நம்மள மாதிரி நார்மல் கிடையாது, ஆனா அவளால ஸ்பிரிச்சுவல் எல்லாத்தையும் உணர முடியும், எதனால இது நடக்குதுன்னு அவளால புரிஞ்சுக்க முடியும். அவனை பார்த்த உடனே விசில் அடிச்சாங்க, அதோட அர்த்தம் உன்னை சுத்தி ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு, ஆபத்து இருக்குன்னு அப்படின்னு சொல்லும் போது இதுல இருந்து நாங்க எப்படி தப்பிக்கிறதுன்னு போது அந்த வீட்டுல இருக்காதீங்க, அந்த வீட்டை வித்துருங்க, அந்த வீட்டுலதான் அந்த ஆபத்து இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த வீட்டை விட நீங்க போனாலும் அந்த ஆபத்து உங்களுக்கு நோக்கி வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னும் போது இதுக்கு ஒரு தீர்வே இல்லையானும் போது கண்டிப்பா நான் உனக்கு ஒரு உதவி பண்ணுவேன்னா பதிலுக்கு நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. இங்க அவங்க அப்பா காமிக்கிறாரு. அவரு காசு இல்லைன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க பையன் அப்பா நீ எனக்கு செலவுக்கு காசு கொடுத்தல, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு கொடுப்பா. இதை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதே இடத்துல ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோனி அந்த வீட்டுல இருந்த ஒரு லேடி கிட்ட கால் பண்ணலாம், அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, ஆனா அவங்க அட்ரஸ் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த அபார்ட்மெண்ட் தேடி ஹீரோனி வந்துகிட்டு இருக்காங்க. வரும்போது அங்க ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க கதவை பாதையை ஓபன் பண்ணி வச்சுட்டு ஓ நீ தான் என்கிட்ட போன்ல பேசினதா, வாய்ஸுக்கும் நேர்ல உன்னை பாக்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த வீட்டுல இருந்த லேடியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியல, அவங்களை பத்தி எனக்கு நீங்க சில உண்மைகள் சொல்லணும்
பார்க்கணும், சரி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. வீட்டுக்குள்ள முன்னாடியே ஒரு இறைச்சி இருக்கும், அதை ஒரு பூனைகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். பயப்படாத உள்ள வா, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. ரொம்ப டார்க்கா ரொம்ப சைலண்டா இருக்கும் அந்த அபார்ட்மெண்ட். நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்களான்னு, நான் மட்டும் தான் தனியா இருக்கேன். சரி அந்த வீட்டுல இருக்கிறவங்க பத்தி சொல்லுங்க போது, அதுக்கு முன்னாடி நான் கிட்ட சில கேள்வி கேட்கணும். உன் வயசு என்னன்னும் போது 17. உனக்கு குட்டி தம்பி யாராவது இருக்கான போது இருக்கா, அவனுக்கு எவ்வளவு வயசு? 5 வயசு. அப்ப அது கண்டிப்பா அவனை விடாதே அப்படின்னும் போது, யார சொல்ல வரீங்க, உனக்கு ஒரு இடத்த காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஈரனே கூட்டிட்டு போவாங்க. அங்க இந்த பாத் டப்ல தண்ணி ஊத்திட்டே இருக்கும், ஆனா அது தண்ணி ஃபுல்லா அழுக்கா ரெட் கலர்ல இருக்கும். ஈரனுக்கே கொஞ்சம் பயமா இருக்கும், தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோன்னு யோசிச்சுட்டே போகும். முன்னாடி நிறைய போட்டோஸ்லாம் இருக்கும். அந்த போட்டோஸ் ஒவ்வொன்றா பார்க்கும்போது அதுல இருக்கிற லேடியும் இவங்க வீட்டுல அந்த லேடியோட இமேஜும் ஒரே மாதிரி இருக்கும். இதை பார்த்து இருணும், இது நீங்க தானே போது எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா இது நான் கிடையாது, என்னோட தம்பி அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதே நேரத்தை இங்க அந்த அபார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. இருனோட அம்மா அந்த லேடியை அந்த அபார்ட்மெண்ட்டை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவங்க அந்த அபார்ட்மெண்ட் வந்தோடனே வீட்டுல இருக்க எல்லாம் இருக்கீங்களான்னு போது எல்லாமே இருக்கும். உன்னோட பொண்ணுங்க அவங்க எல்லாம் வெளியே போயிருக்கான்னு போது அவர் இருந்தாதான் இதை நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு போது அவங்க அப்பா, எங்க வீட்டுல அந்த பேதன்னு ஓட போறீங்க, அதுக்கு எதுக்கு என் பொண்ணு தேவை? அந்த வீல் சேர்ல இருக்கிற அந்த பொண்ணு டக்குன்னு விசில் சவுண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து அவங்களோட அம்மா, என்னோட பொண்ணு நம்ம இப்ப இந்த வீட்டுக்குள்ள போகணுன்றா, அது நம்மள உள்ள கூப்பிடுது அப்படின்னும் போது எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள போவாங்க. போன உடனே அந்த பொண்ணை நல்லா உட்கார வச்சிருவாங்க. அந்த பாட்டியும், நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க, எல்லாம் ஓரமா நில்லுங்க, இது என் பொண்ணு பார்த்துப்பா அப்படின்றத சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணு டக்குன்னு விசில் சவுண்ட் அதிகமா விட ஆரம்பிக்கிறா. ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறா. டக்குன்னு அவக்குள்ள ஏதோ ஒரு ஆவி பூருது, அவ அப்படியே பறந்து நிக்கிறா. இப்ப அந்த பொண்ணோட அம்மாவும், என் பொண்ணை யாருமே தொட்டாதீங்க, விலைக்கு நில்லுங்க அப்படின்றத சொல்றாங்க. எங்க ஹீரோனியும் அந்த இருக்கிற ஆல்பத்துல இருக்கிற எல்லா போட்டோஸையும் பார்த்துட்டு இருக்கா. இது நீங்க இல்லைன்னா இப்ப யாருன்னும் போது, இது என்னோட தம்பி. நீங்க இப்ப இருக்கிற அந்த 32 மாலசானா ஸ்ட்ரீட்ல தான் நாங்க இருந்தோம். அந்த அபார்ட்மெண்ட் முழுசும் எங்களோட சொந்த வீடு தான். அங்க இருந்த 32 அப்படின்ற ரூம்ல தான் நாங்க எங்க ஃபேமிலியோட இருந்தோம். நான், என் அப்பா, என் தம்பி எல்லாரும் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என் தம்பி கொஞ்சம் வினோதமா பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் என்னோட ட்ரெஸ் போட ஆரம்பிச்சான், என்னோட மேக்கப் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். இதே என் அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா அவன் திருந்துற மாதிரி இல்ல. ஒரு நாள் அவனை போட்டு அடி அடிச்சுட்டு ரூமுக்குள்ள இருந்த ஒரு கிளாக் வெளியே அவனை கட்டி போட்டு வச்சுட்டாங்க. ஆனாலும் அவன் அந்த தப்ப திரும்பவும் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு நாள் நைட்டு என் அப்பா அவன் வேற ஒருத்தன் கூட ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசுறத பார்த்தாரு. அது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. எங்க இவனால என்னோட குடும்பம் பேரு ஸ்பாயில் ஆயிரும் சொல்லி அவனை வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சாங்க, சித்திரவதை பண்ணாங்க. ஆனா அவன் பொண்ணு மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டான். அவன் அப்படியேதான் இருந்துட்டு இருந்தான். அவனை திருத்த முடியல எங்களால. நாங்க ஒரு ஸ்டேஜ்ல அவனை விட்டுட்டோம். அதுக்கடுத்து அவன் அந்த ரூமை விட்டு வெளியே வரல. அந்த ரூமுக்குள்ளேயே தான் இருந்தான். பெண் மாதிரி ஆடைகளை அணிஞ்சிட்டு இருந்தான். ஒரு நாள் என்னோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கடுத்து அந்த வீட்டை நாங்க ரெண்டா பிரிச்சுட்டோம், அபார்ட்மெண்ட் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு. நான் அபார்ட்மெண்ட் ஏல இருந்தேன், அவன் அபார்ட்மெண்ட் பில இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கும் அங்க இருக்க பிடிக்கல. நான் அந்த அபார்ட்மெண்ட்டை வித்துட்டு வந்துட்டேன். தினமும் நைட்டு அவன் எனக்கு கால் பண்ணுவான். அவன் ரொம்ப தனிமையா இருக்கிறத சொல்லி வருத்தப்படுவான். ஆனா அவனாலதான் என்னோட குடும்பம் நாசமா ஆச்சு. அதனால அவங்க கிட்ட பேச எனக்கு பிடிக்கல. நான் அவனை அவாய்ட் பண்ணிட்டேன். அவனாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது இதை கேட்ட ஈரண்டி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எதுக்கு அவர் இப்படி வேதனைப்படுத்துனீங்க, இது ஒன்னும் அவர் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு என்ன தெரியும் அவனை பத்தி? அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அவன் அம்மாவாகணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அவனால எப்படி பிரெக்னென்ட் ஆக முடியும்? அதனால குழந்தைங்க மேல ரொம்ப அன்பா இருந்தான். அதுக்கு அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு அவன் இறந்து போனான்னு தகவல் எனக்கு தெரிய வந்தது. இப்போ அவன் உன் தம்பியை விடவே மாட்டான் அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோனி இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் ஹீரோனிக்கே வேற ஒரு விஷயம் தோணுது. அதாவது அவன் தம்பி அந்த பேய் விட்டதுக்கு காரணம் என்னன்னா, ஹீரோனி பிரெக்னென்டா இருந்திருப்பாங்க. ஹீரோனி வயிற்றுல இருக்கிற குழந்தை அந்த பேய்க்கு தேவை, அதனாலதான் அவன் தம்பியை விட்டுருக்கும். இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்த ஹீரோனியும் வேகமா அந்த வீட்டுக்குள்ள ஓடி வரான். அந்த வீல் சேர்ல அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கும். அது கொஞ்சம் வினோதமா பண்ணும். அப்படியே அந்த குட்டி பையனை தொட வரும். ஆனா அவங்க அம்மா அந்த பையனை தொடாதீங்கன்னு சொல்லும் போது அவங்க அம்மா ஒரு பக்கம் தள்ளி விட்டுரும், அவங்க அப்பாவும் ஒரு பக்கம் தள்ளி விட்டுரும். எல்லாராலையும் நகர முடியாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ அந்த வீல் சேர்ல இருக்கிற அந்த பொண்ணோட அம்மா பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க வாசிக்க பைபிள்ல இருந்த ஒரு வார்த்தையும் மறைய ஆரம்பிக்குது. அவங்க வாயில இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. அவங்க கீழே விழுந்து அழுகுறாங்க. அந்த குட்டி பையனை ஒண்ணும் பண்றத விட்டுறேன். ஆனா பேய் அந்த குட்டி பையன் கிட்ட வருது. இப்ப டக்குன்னு ஹீரோனே அந்த இடத்துக்கு வேகமா வராங்க. அவனை ஒண்ணும் பண்ணாத, உனக்கு தேவை நான் தானே, அவனை விட்டுரு அப்படின்னும் போது அந்த பையனை அந்த பேய் விட்டுரும். ஹீரோனி கிட்ட வரும். இப்ப ஹீரோனியும் என்ன மன்னிச்சிடு, உன்னோட வாழ்க்கையில நிம்மதி யாரும் வாழ விடல, இதை நினைச்சு எனக்கு வேதனையா தான் இருக்கு. ஆனா நீ இப்ப எங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துற, இந்த இடத்த விட்டு நீ போ அப்படின்னு சொல்லும் போது அந்த பேய் நகராம அப்படியே நிற்கும். அதுக்கு தேவை ஹீரோனியோட வயிற்று இருக்கிற குழந்தை. இப்ப ஹீரோனி இதுதான் சான்ஸ் சொல்லி ஒரு கண்ணாடி எடுத்து அவ வயிற்று அடிச்சு குத்துவா. உனக்கு இந்த குழந்தை தானே தேவை, ஆனா நீங்க போலன்னா இந்த குழந்தை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி வயிற்று அவ குத்துவா. அவ அப்படி வயிற்றுல குத்தும் போது இப்ப அந்த பேய்க்கே வலி அதிகமாகுது. அது வலியில கத்திக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அவங்க அப்பாவும் அந்த பேய் உடம்புல இருக்க அந்த பொண்ணை தூக்கிட்டு ஜன்னல் வழியை கீழே குதிச்சு இறங்குருவாங்க. அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் அப்படி கீழே இறக்கி காமிக்கிறாங்க. அவங்க அப்பா தான் கீழே விழுந்துப்பார். தலையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். அவர் மேல அந்த பொண்ணு விழுந்து கிடப்பாய்ப்போ அவ மூச்சை இழுத்து விடுவா. அவ உடம்புல அந்த பேய் போன மாதிரி
மாதிரியும் அவ கொஞ்சம் குணமாயிட்டான்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோனையும் அவங்க அம்மாவும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிராமத்துக்கே போலான்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை வித்தலானும் ஐடியா இருப்பாங்க. சோ அதுக்கான புரோக்கர் வந்து பேசிட்டு இருப்பாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த வீட்டை வித்தோம்னா இங்க நடந்த விஷயம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. இப்ப ஹீரோனி பிரெக்னெண்டா இருப்பாங்க. அவங்க தம்பியை கூட்டிட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு போவாங்க. ஹீரோனி போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுவா. இப்போ அந்த அபார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. அபார்ட்மெண்ட் ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா இப்போ அந்த பாட்டியில அந்த ரூம்ல இருந்த சேர் திரும்பவும் ஆட ஆரம்பிக்குது. போன் ரிங் ஆன் ஆகுது. அதாவது அந்த லேடியோட ஆவி இன்னும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி காமிச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. படத்தோட எண்ட்ல என்ன இருக்கும்னா, ஹீரோனிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க அதை ஹீரோனி பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்த வெளியே சொல்ல அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இதை அபார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த விஷயம் அந்த பேய்க்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பேய்க்கு அந்த குழந்தை தேவை. அதனால ஹீரோனி மட்டும் ஒண்ணு பண்ணாம அந்த பேய் விட்டுருக்கும். சோ அவ்வளவுதான் படம். யூஸ்வலா பேய் படம் இருந்தா அந்த பேய்க்கான பேக் ஸ்டோரி தான் மெயினே. அதை வச்சுதான் அந்த படம் இன்னுமே ரொம்ப சூப்பரா த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கும். அது மாதிரி 40 பேய் படங்கள்ல இந்த பேய் படத்தோட பேக் ஸ்டோரி ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்கு வரேன். Until then, bye bye.